ஜி.வி. பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள டியர் படம் வரும் 11ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கும் நிலையில், இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய ஜி.வி. பிரகாஷ், கதை கேட்டு அழுதுவிட்டேன் என்றார். இசையமைப்பாளர், நடிகர் என பன்முகம் கொண்ட ஜி.வி. பிரகாஷ், தொடர்ந்து நல்ல கதையம்சம் கொண்ட, அதே சமயம் தயாரிப்பாளர்களுக்கு லாபம் தரக்கூடிய திரைப்படங்களில் நடித்து வருகிறார். அவர் நடிப்பில் 2 வாரத்திற்குள் முன் ரெபெல் திரைப்படம் வெளியான நிலையில், ஏப்ரல் 4ஆம் தேதி கல்வன் திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது. டியர் திரைப்படம் ஒரு நல்ல படம். இந்த படத்தின் கதையை ஐஷு ஃபிளைட் என்னிடம் சொன்னார். ஐஸ், எனக்கு பிடித்தமான நடிகை. அவங்க நடித்த காக்கா முட்டை படத்திற்கு நான் தான் இசையமைத்தேன். கதை கேளுங்க என்றதும், இவர் படத்தில் நமக்கு என்ன ரோல் இருக்கும் என தயங்கினேன். ஆனால் கதை கேட்டவுடன் அழுதுவிட்டேன். உடனே நான் நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். இந்த படம் நல்ல குடும்ப கதை. தம்பதிகளுக்கும் நடக்கும் சண்டை, மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு ஆகியவை படத்தில் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. விவாகரத்து பெறுபவர்கள் குறித்து சமுதாயம் என்ன சொன்னாலும் ஒரு கணவன் மனைவிக்குத்தான் உண்மை என்ன என்பது தெரியும். லைவ் சவுண்ட் டப்பிங் இல்லை என்பதால் அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருக்கிறார்கள். படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். படத்தை தியேட்டரில் போய் பார்த்துவிட்டு படம் எப்படி இருக்கு என சொல்லுங்கள் என்றார்.